அன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள மொத்தமா தேனீக்கள் பூந்துருச்சுன்னு சொன்னாங்க. தேனிக்கு பயந்து சொந்த வீட்லயே டென்ட் போட்டு தங்கினாங்க. ஆனா என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாத ஒண்ணா இருந்தது. சவுத் கொரியால ஒரு நாள் இந்த வயசான லேடியோட வீட்டுல சடனா தேனீக்கள் அதிகமா தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அது நாள் போக்குல பெருகம் ஆரம்பிச்சிருக்கு. விடிஞ்சு பார்க்கும் போதெல்லாம் கொத்து கொத்தா தேனீக்கள் செத்து கிடந்திருக்கு. பகல் நேரத்துல இவங்களால நடமாட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட தேனீக்கள் உழவிட்டு இருந்திருக்கு. ஏகப்பட்ட கொட்டுகளும் வாங்குறாங்க. அதுக்கு பயந்து ஒரு டென்ட்டும் வாங்குறாங்க. பிறகு நான் விசித்திரமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ற அந்த டிவி ஷோ குரூப்பை வர வச்சாங்க. அவங்களுக்கும் பயங்கர ஆர்வமான கேஸா இது இருந்தது. காரணம் அந்த இருந்த பக்கத்து ஏரியால யாரும் தேன் பண்ண வச்சிருக்கல. பக்கத்து வீடுகளில் போய் விசாரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. பிறகு ஆயாட்ட விசாரிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில தேனீக்கள் வீட்டுக்குள்ள போறத பார்த்து அந்த இடத்த சீல் பண்ணி வச்சதா சொல்றாங்க. அதையும் செக் பண்ணாங்க. ராத்திரி நேரங்கள்ல வீட்டோட சீலிங்ல பயங்கரமான சத்தம் கேட்கறதாவும் சொல்ல சீலிங்ல தான் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நம்மளுங்க ஒரு முடிவு கொண்டாங்க. அங்க ஒரு ஸ்கேனிங் போட்டதுக்கு அப்புறமா சீலிங் அறுத்து திறந்து பார்க்கும்போது தான் அவங்கள தூக்கி வாரி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேன் கூட இருந்திருக்காங்க. பிறகு புரிய வந்த மேட்டர் தான் அந்த ஆயாவோட சீலிங்ல கேபிள் ஓட்ட வழியா ராணி தேனி ஏதோ ஒண்ணு ஆக்சிடென்டலா என்ட்ரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க்கர் தேனிகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வர சில மாசங்கள்ல அவ்வளவு பெரிய கூட கட்டி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கு. ஆயா அந்த வழியை அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள புகுந்து அதுகளோட அட்ராசிட்டி அதிகமா இருக்கு. பிறகு எக்ஸ்பர்ட்டுகளை வர வச்சு மிச்சம் இருந்த தேனீக்களை பத்திரமா இடம் மாத்திட்டாங்க. 50 நாள் ஆயா வாங்கின கொட்டுக்கு வாடகையா வாய் நிறைய சாப்பிடுறதுக்கு தேனும் கிடைச்சது.